வெள்ளம் வந்து கேட்குறாங்க, "உண்மைய சொல்லுங்க. உண்மையிலேயே வந்து நீங்க இப்ப தான் நடக்கிறீங்களா? முன்னாடியே நடக்கிறீங்களா? உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? உங்க பையன் மேல சத்தியம் அடிச்சு சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. நான் சத்தியம் பண்ண மாட்டேன். ஏன்னா, நீங்க முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க." அப்படிதான். "ஆமா, நான் முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சேன். இப்ப என்னன்றதுக்கு? அதுக்காக அப்படியே வந்து வேற மாதிரி பேசி, வேற மாதிரி பண்ண பார்க்குறியா? நீ பண்றதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா?" அப்படின்னு பார்த்தீங்கல்ல, இவங்க ஆன்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத தான் ஸ்வேதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, யாருமே நம்ம நம்பல. பார்த்தீங்கல்ல எப்படி நடந்துட்டு நடக்கலன்னு பொய் சொல்றாங்க. இவங்க வந்து சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? அப்படின்ற மாரி சொன்னேன். என் அம்மா ஒண்ணும் பொய் சொல்லல. என் அம்மா உண்மைய தான் சொல்றாங்க. ஏன்னா, என் அம்மா நடக்கிறது எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். ஆமா, எனக்கும் தெரியும் அப்படின்றாரு நம்ம கார்த்தி. அதே மாரி வந்து கார்த்தியோட ஒய்ஃப் பவியும் சொல்றாங்க. ஆமா, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் அம்மா எல்லாமே பண்ணாங்க. சும்மா ஓவரா பண்ணாதீங்க. என்னடா இப்படி சொல்றீங்க? அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே. ஆமா, இதில என்ன பண்றது? அதான் என் புள்ளைக்கே நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? என் புள்ளைக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் எனக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பேச்ச மாத்தாம, நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ. நீ என்னென்ன வேலை பண்ணியிருக்க? இந்த சாப்பாட்டுல தவறான பொருள கலந்திருக்க. வந்து வெண்ணிலா வந்து இந்த மாரி பண்ணியிருக்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அப்படின்னு நான் இதெல்லாம் பண்ணவே பண்ணல. அதனால நீங்கலாம் எதுவுமே நிரூபிக்க முடியாது. உங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. எனக்கு எதிரா தேவையில்லாம பேசாம வேலைய பார்த்துட்டு போங்க அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து அன்பு செம்ம டென்ஷன் ஆயிறாரு. யார பார்த்து என்ன சொல்ற? என் அம்மா சொல்றது எல்லாமே உண்மை. சரி, நீ சொல்றபடியே என் அம்மா தான் பொய் சொல்றாங்களா? ஆமா, உங்க அம்மா தான் பொய் சொல்றாங்க. அப்படியா? சரி, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. போலீஸ்கிட்ட நான் சொல்லிர்றேன். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். இந்த சாப்பாடு இருக்குல்ல, இந்த சாப்பாட லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பட்டும். லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சோனே, அதில என்ன கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த விஷயத்த யார் வாங்குனா அந்த தவறான பொருள அப்படின்னும் தெரியும். ஏன்னா வந்து கண்டிப்பா என் அம்மா வாங்குறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். என் அம்மா இந்த வீட்ட விட்டு போகவே போகல. நீ தான் வெளிய போயிட்டு வெளிய வர. மோஸ்ட்லி நீ தான் இதில கலந்திருக்கணும். என் அம்மா சொல்றபடி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப தெரிஞ்சிடும்ல, யார் இந்த பொருள கலந்தாங்க, எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி கலந்தாங்கன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்ல அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க வெண்ணிலா. ஐய்யய்யோ! போலீஸ வர வச்சா நம்ம கூட்டு வெளிய வந்துருமே. அதுக்கப்புறம் அந்த கடையில போய் விசாரிச்சாங்கன்னா நம்ம தான் வாங்கணும்னு தெரிஞ்சிடுமே. இப்ப என்ன பண்றது? வேற வழியே கிடையாது. இப்ப தற்சமயத்துக்கு இந்த வீட்ட விட்டு போய் தான் ஆவணும். போனா தான் இவங்க நம்ம பேச்சுக்கு வரமாட்டாங்க. இங்க இருந்தோம் கண்டிப்பா அன்பு கண்டுபிடிச்சிடுவாரு. கண்டுபிடிச்சா நம்ம உள்ள தள்ளிடுவாங்க. என்னால ஜெயில் வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கவே முடியாது. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இஷ்டத்துக்கும் என் மேல பழி போடுறீங்களா? அப்ப நான் தான் இத செஞ்சேன்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்றீங்களா? இவ்ளோ நேரம் நீ செய்யலன்னு சொல்லியிருந்தா செய்யாம ஆயிடுவியா? நீ தான் செஞ்ச. இது எங்க நல்லாவே தெரியும். இப்போ போலீஸ்ன்னு சொன்னோனே பயப்படுற பத்தியா? நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஒண்ணும் பயப்படல. அப்போ தைரியமா ஹேண்டில் பண்ணு. நீ தான் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபி. நான் ஏன் நிரூபிக்கணும்? எப்ப என் மேல இந்த மாரி பழியெல்லாம் தூக்கி போட்டீங்களோ, இதுக்கப்புறம் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னாலலாம் இருக்க முடியாது. இவ்ளோ பெரிய பழிய தூக்கி என் மேல போட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் ஏன் இருக்கணும்? நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வைக்க போறாங்க. உன்னை பாட்டி வந்து, "ஏன் வெண்ணிலா இப்படி அர்ஜென்ட் படுற? உன் மேல தான் தப்பு இல்லைல்ல வெண்ணிலா. நீ எதுக்காகம்மா போணும்? போ வேண்டிய அவசியமே இல்லையே. நான் பார்த்துக்கிறேன் இவங்க எல்லாரையும்." "இல்ல பாட்டி, என் மேல எவ்வளோ பழிய தூக்கி போட்டுருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் இங்கேருந்து அசிங்கப்பட விரும்பல. நான் முதல்ல இங்கேருந்து போறேன். இவங்களே இருக்கட்டும் இந்த வீட்ல." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அத பார்த்துட்டு வந்து, "வெண்ணிலா சொல்றத கேளும்மா." "இல்ல பாட்டி, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எப்ப என் சுயமரியாதைய இங்க இழந்து நான் வாழணுன்ற அவசியம் கிடையாது. என் மேல இவ்வளோ தூக்கி பெரிய பழிய போடுறாங்க. இங்க நான் இருக்கணுமா? நான் இப்பவே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "வெண்ணிலா வேணாம் வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போதே வந்து கரெக்டாக கண்மணி நிற்கிறாங்க. கண்மணி பார்த்து வெண்ணிலா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "என்னடி என்னை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அழகாக வந்து எங்கே மாட்டிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறியா நீ?" அப்படின்னோடனே, "நான் ஒன்றும் அதுக்கு எஸ்கேப் ஆகலை. எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. என் மேலே பழி விழுந்திருக்கு. அதனால தான் நான் போகிறேன்." "ஓ, பழி விழுந்திருக்கு ஓ மேலே? ச்சீ, வாய மூடு. போலீஸில் எங்கே மாட்டிக்க போகிறோம் தானே கிளம்புற." அப்படின்னோடனே, "நான் வருவேன்டி, மறுபடி வருவேன். அன்பு கூட இந்த வீட்டில் அவரோட ஒய்ஃபாக நான் வாழ்வேன். ச்சீ, வாய மூடிட்டு போ முதல்ல கிளம்பு." அப்படின்றாங்க. டென்ஷனாகி அங்கேருந்து கிளம்புறாங்க வெண்ணிலா.